ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்பாத்திக்கலாம் நல்லா குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கணும். அதே சமயம் ரொம்ப ஈஸியா இருக்கணும்னா, இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்க. இதுக்கு வந்து நல்லா ஒரு பிஞ்சு கத்திரிக்காய் பார்த்து செடியிலலாம் பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு மசாலாவுக்கு ஒரு 2 ஸ்பூன் போல வேர்க்கடலை, ஒரு 2 ஸ்பூன் போல பொட்டுக்கடலை, 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 பூண்டு உரிச்சு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தழை, 1 பட்டை, 1 கிராம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல சேர்த்துட்டு, ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து சேர்த்துட்டு, நல்லா வந்து கொஞ்சம் கொர கொரப்பா ரொம்ப மைய இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தா மட்டும் போதும். இப்ப நம்ம பறிச்சுட்டு வந்த கத்திரிக்காவ நல்லா இந்த மாரி கட் பண்ணிட்டு, இப்ப அரைச்ச மசாலாவையும் சேர்த்து, அது கூட வந்து உள்ள நல்லா டிப் பண்ணி எடுப்போம் இல்லையா? அந்த மாரி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து ரொம்ப முத்தலா இல்லாம கொஞ்சம் பிஞ்சா இருந்தா சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கும். ஏன்னா சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடுறோம் இல்லையா? அதுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அதனால தான் நான் பிஞ்சு கத்திரிக்காவ எடுத்திருக்கேன். இப்ப மசாலாலாம் நல்லா டிப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வாணல்ல கடுகு, கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துட்டு, இப்ப மசாலாலாம் போட்டு வச்சிருக்க கத்திரிக்காவ அந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா நல்லா அந்த கத்திரிக்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட்டா வேணுமோ, அந்த அளவுக்கு நான் திருப்பி திருப்பி அந்த எண்ணெயிலேயே வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற அந்த மசாலா வந்து நம்ம கத்திரிக்காய் உள்ள போட்ட பிறகு, மீதி இருக்கிற மசாலா வந்து நல்லா அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்த பிறகு அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த கிரேவி வந்து எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ, தண்ணியா வேணுமோ, அந்த அளவுக்கு நல்லா தண்ணியுமே விட்டுக்கலாம். இது நல்லா வந்து கொதிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேர்க்கடலாம் போட்டிருக்கனால நல்லா திக்காகும். இந்த மாரி இந்த அலுமினிய வாணல்ல வச்சதால பார்த்தீங்கன்னா, அடி பிடிக்கிற மாரி இருந்தது. அதனால வந்து இந்த வாணல்ல வந்து மாத்திட்டேன். ஏன்னா வந்து அடி பிடிக்காதுன்றதால. நீங்க செய்றப்போ அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இப்ப கிரேவில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு கிரேவி நல்லா சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும்.